முகமது சொன்னார். அவங்க பேரை கேட்டு ஸலவாத்து சொல்கிற பாக்கியம் என்பது சராசரி பாக்கியம் அல்ல, அவர்கள் நஷ்டம் அடைய மாட்டார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலவாத்துக்கு கடைசியா கிடைக்கிற பரக்கத்து என்னன்னா, தொடர்ந்து ஸலாத்துடைய வாழ்க்கை ஒருத்தட்ட இருந்துச்சுன்னா அவர் ஈமானோடு தான் மௌத்தாகுவார், கலிமா நசீபாகும், ஷஹாதத் நசீபாகும். அதனால ஸலவாத்தை விட்டுறக்கூடாது, ஹயாத்து பூரா வச்சுக்கிறான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான அமல்கள் சிலது இருக்குது. அதுல ஹபீப் நாயகத்தின் மீது நாம் சொல்கிற ஸலவாத்தும் அல்லாஹ்வுக்கு பிரியமானது. அதனாலதான் அவன் நம்ம கூப்பிட்டு சொன்னா ஸல்லூ அலைஹி வஸல்லிமு, ஸலவாத்தை சொல்லுங்கள், சலாமை சொல்லுங்கள். அதனால நிறைய பேர் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் அப்படின்னு துஆவை ஆரம்பிப்பாங்க. நான் அந்த இமாம்களை சலாம் கொடுத்து எஞ்சி கூப்பிட்டு சொல்வேன், நீங்க அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் மட்டும் சொல்லிட்டீங்க, ஓ சல்லிம் என்று சேர்த்தும் சொல்லுங்கள். சில நேரங்கள் அப்படி பழகி சலாமை விட்டுறோம். ஸல்லூ அலைஹி வஸல்லிமு, ஸலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க எனக்கு எந்த ஊரில், எந்த மாவட்டம், எந்த நகரம், எந்த கிராமம், எந்த மூலை முடுக்கில் இருந்து சலாம் சொன்னாலும் உங்கள் சலாம் உங்கள் தந்தை பெயருடன் எனக்கு சொல்லப்படுகிறது, நான் பதிலும் சொல்கிறேன். யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ்.